வணக்கங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு போடுறாங்கல்ல. அது வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வந்து வெளியே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. காலேஜில் இருக்கவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் பண்ணுறாங்க பாருங்க, இவங்க தான் உண்மையானவங்க. காலேஜ் படிக்கிற பசங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க பாருங்க. இந்த போராட்டம் மட்டும்தான் உண்மை. இதை வச்சு எல்லாரும் இப்போ அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு சம்பவத்தை எங்கே எது இருந்தாலும் இவங்கெல்லாம் எடுத்து அரசியல் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜெயக்குமார் இருக்கார்ல, அவர் பேட்டி கொடுக்குறாரு. போராட்டத்துக்கு வந்து அவரும் போராட்டம் பண்ணுறேன்னு. அதெல்லாம் பொய். அவர் போராட்டம் பண்ணுறதெல்லாம் பொய். எப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. பக்கத்தில் இந்த நிர்மலா இருக்காங்க, இங்கே 2 பேர் லேடி இருக்காங்க. அவங்களாம் எனக்கு தெரியல யாருன்னு. அவங்களும் சிரிச்சவங்க இருக்காங்க. அந்த நிர்மலா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப அப்படியே சிரிக்கிறாங்க பின்னாடி நின்றுட்டு. இது வந்து நான் மட்டும் பார்க்கல, நீங்களும் அந்த நியூஸ் இதை வந்து வச்சு பாருங்களேன். அவங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து பேட்டி கொடுக்குறாங்களாம். அவங்க தனியாக நின்று எப்படி பேட்டி கொடுக்குறாங்க பாருங்கள். பெண்களுக்கு இது அடிஞ்சு அப்படி இருந்துச்சுன்னு அப்படியே கத்தி ஒரு அநியாயம் நடக்குது இந்த அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரியே கத்தி அப்படியே கோவப்படுற மாதிரி உண்மை மாதிரி இவங்க வந்து பொய்யா சிரிச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு, இங்கே வந்து எப்படி ஒரு கேமரா முன்னாடி எப்படி ஒரு சீனு இல்லை, அங்கே கேமரா இவங்களெல்லாம் பார்க்கலையா, பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. அங்கே அந்த மாதிரி பண்ணிவிட்டு கூடயே நின்றுட்டு திருப்பி இந்த பக்கம் தனியாக இவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது மட்டும் அப்படியே நைஸாக நடிச்சுக்கிட்டு பொய்யா அந்த பொம்பளை இதுங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு வருதுங்க. இந்த நிர்மலா அந்த பொம்பளைலாம் காசு வாங்கிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு பொய் அப்படி நடிக்குது பாருங்க. உடனே இவங்க ஜெயக்குமார் அண்ணா ஆட்சி தான் இப்போ வரப்போதான் அடுத்தது. அதுக்காண்டி சொல்கிறதுக்காண்டி வந்து நியூஸுக்கு அந்த சொல்லணும், மக்களுக்கு தெரியப்படுறதுக்கு பணம் வாங்கிட்டு கத்துற பொம்பளை இவெல்லாம். அதுதான் நீங்களாம் பார்க்கணுமே தவிர இது வந்து உண்மையாக அப்படியே பெண்களுக்கு போராட்டம் இதுலேயும் ஒன்று நிறைய இருக்குது. இந்த மகளிர் குழுலாம் இருக்குங்கள, அதுங்கலேருந்து கூட கூட்டு வந்துடுவாங்க. அதுங்க பேரம் பேசுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ பணம் தரியா அவ்வளோ பணம் தரியா அப்படின்னு அந்த கதையை சொல்கிறவங்களுக்கு. அதுலேயும் வந்து இவங்க ஆளுங்க தான் கூட்டு வந்து விட்டுருக்காங்க இந்த பொம்பளைங்களெல்லாம். அதெல்லாம் பஸ்ஸில் ஏறுற ஆளுங்க எல்லாரும் போலீஸுங்க பிடிச்சி அவங்கள ஏற்றுறாங்க. அங்கேயும் இல்லை இவளுகளில் இந்த திமுக ஆட்சி ஒழியணும்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைங்களும் ஒரே சிரிப்பு மூஞ்ச பாருங்களேன். இது நான் மட்டும் பார்க்கல, நீங்களும் அழகாக செய்தியை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவளுகெல்லாம் வந்து உண்மைக்கு வந்தவங்க, அவங்க முகம் எப்படி இருக்கும், அவங்க இது எப்படி இருக்கும் அது தானே தெரியும். ஒரே சிரிப்பு உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே பொய் எல்லாமே நடிக்கிறாளுங்க பச்சையாக. காசு வாங்கிட்டு வந்த பொம்பளைங்க இவளுங்கெல்லாம் பெரிய இதுன்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. அப்படியே போராட்டத்துக்கு வந்துட்டாளுங்க அப்படின்னு. இவளுகளுக்கெல்லாம் மரியாதை என்னன்னா காசு வாங்கிட்டு வரவளுக்கு. இவளுகெல்லாம் காசை வாங்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு போராட்டத்துக்கு வந்துட்டு நடிக்கிறாளுங்க. இப்போ இதை வச்சு அரசியல் பண்ணணுமா இவங்களுக்கு? எதை கிடைச்சாலும் அரசியல் பண்ணிட்டு அலையணும் அப்படின்னு தான் இவங்கள எல்லாமே. இப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து இந்த ஊர்கா மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, அப்படின்னு ஒரு இதுதான் எடுத்துக்கிட்டு அதை வச்சு பெரிய இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து அவங்க பேசி அரசியல் பண்ணுறதுக்கு அந்த பஸ்ஸில் கொஞ்சம் சிரிக்கிறாளுங்க அந்த பொம்பளைங்க. நீங்கள் வச்சு பாருங்க சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாளுங்க. திமுக கட்சி ஒழியணும்னு இவளுக்கு வரணுமா, பணத்தை வாங்கிட்டு வராளுங்க இவளுங்க. நீங்களாம் கூட்டு வரீங்களடா, இதுலலாம் வந்து ஒரு இதுவாக வந்து உண்மையான மூஞ்சி வச்சு நடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. அந்த மாதிரியாச்சும் நடித்தா மக்களாம் இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு. இந்த புரியாத மக்களுங்க வந்து இருக்கவங்க வந்து அவங்க என்ன கண்ணோட்டத்தை பார்ப்பாங்கன்னா, இவங்களாம் வந்து ஐயோ லேடிஸ்காண்டி இவங்களாம் வந்து பாருங்கள் எப்படி குரல் கொடுக்குறாங்க, எப்படி இவங்களாம் நல்லவங்க. இந்த நிறைய முக்கால்வாசி மக்களுக்கு இது விவரம் புரியாது. என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான்லாம் வந்துல ஒரு இடத்துல நின்றேன்னா சுற்றி இது மூஞ்சி என்ன, இது என்ன ஆக்ஷன் பண்ணுது, இது என்னது, இதெல்லாம் உண்மையா இது பொய்யான்ற அளவுக்கு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக அப்படியே எனக்கு எல்லாமே நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவளுகளை வந்து பணத்தை கொடு, நான் வந்து சொல்லுவேன், உண்மை தான் சொல்லுவேன். இவளுகெல்லாம் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காருங்க, நின்றுக்கிட்டு போராட்டம் பண்ணுறதுக்கு பணம் வாங்கிட்டு வந்து ஒரே சிரிப்பு இவளுக்கு. நீங்களாம் அந்த கூட்டத்தில் நான் இப்போ சொல்கிறேன்ல, நீங்கள் இந்த செய்தியில் எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. இந்த ஜெயக்குமார் கூட அவங்க அவர் நின்று பேசும்போது பக்கத்தில் இந்த நிர்மலா வந்து சிரிச்சிட்டு எப்படி நடிச்சுட்டு தனியாக வந்து பேட்டி கொடுக்கும்போது எப்படி கத்துறா பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பெண்களுக்கு இது அப்படின்னு. இவெல்லாம் பணத்தை வாங்கிட்டு வந்து நடிக்கிறா வந்து இங்கே நின்றுக்கிட்டு அப்படியே அரசியல் பண்ணுறாளுங்க. இதை ஒன்று எடுத்துக்கிட்டு எல்லாமே நீங்கள் மட்டும் போவீங்களா, டே இருடா என் கட்சியிலேருந்து நான் போகிறேன், டே நம்ம கட்சியிலேருந்து நம்மளை குரல் கொடுக்கணும்டா அப்படின்னு தான் மொத்த பயில இப்போ ஃபுல்லாக. ஏன்னா அவங்க திமுக கட்சி இல்லை, இப்போ அதை அந்த ஒரு இது வந்துடுச்சுல்ல,
அதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த இதை நம்ம இப்படியே உடைக்கணும், உடனே திமுக கட்சி ஒழியணும், ஏ அந்த ஒரு நாயன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் முதலமைச்சர் போய் அவனை வந்து டே போடா கூட இருந்தால் ஒரு கட்சியில் இருந்தால் போய் கெடுக்க சொல்லிட்டாரா? என்ன நீனு யார் எவன் எங்கெங்கே தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் பழியத்திக்கு அவர் மேலேயும் போடுறது, அவர் பிள்ளை மேலே போடுறது, எதுக்கு போடுறீங்க? கட்சியை வந்து நீங்கள் அதை மட்டும் பார்க்காம இவன் ஒருத்தன் போய் கெடுத்துருவானா, இவன் அங்கே போய் ஒருத்தன் பண்ணிடுவானா, எல்லாம் மொத்தமாக இவங்க மேலேயே பழியத்திக்கு போட்டுருணும். அப்படிலாம் பார்க்கக்கூடாது. யார் தப்பு பண்ணாலும், எந்த கட்சி தப்பு பண்ணாலும், ஏன்னா கட்சின்றது பெரிய லெவலில் இருக்காங்க. எல்லாம் மொய்மொழி எவன் நல்லவன்? எந்த கட்சியில் இருக்கவங்க நல்லவங்க? எல்லாம் மோசமானவங்களும் இந்த மாதிரி பொறுக்கிங்களும் எல்லாமே இருந்தால் கட்சின்னு வந்து நின்றுக்கிறாங்க. இவங்கெல்லாம் பணம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க. இது வந்து நான் பொதுவாக வந்து எந்த இது கட்சியில் இது பேசணும் அப்படிலாம் இல்லை. எவன்ட்டையும் காசு வாங்கிட்டு நான் உட்காந்து பேசணும்னு இல்லை. உங்களுக்கெல்லாம் புரியாத நிறையா ஜென்மங்கள்லாம் மனுஷ ஜென்மங்கள்லாம் இருப்பீங்கள்ல, தெளிவாக எடுத்து சொல்கிறேன். பாருங்கள், உண்மை நான் படம் போட்டு காமிக்கிறேன், நீங்களே நியூஸில் போய் பாருங்கள். இந்த பொம்பளை இங்கே எப்படி நடிக்கிறா, திருப்பி அவள் வந்து தனியாக பேட்டி கொடுக்கும்போது எப்படி நடிக்கிறா, அந்த போராட்டத்துக்கு வந்து அவளுகளை எப்படி எல்லாம் கும்பலாக சிரிக்கிறாளுங்க, அவளுங்க மூஞ்செல்லாம் சிரிக்கிறாளுங்க, சிரிப்பு மட்டும்தான் இருக்குது. இவளுகெல்லாம் பொய்யானவளுங்க, காசு வாங்கிட்டு வருவளுங்க இவளுகெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து அந்த இதில் உங்களுக்கு புரியாதுல்ல, போய் பாருங்கள், ஒவ்வொரு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து திமுக கட்சி இதாகிடுச்சு, திமுக கட்சியை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு நீங்கள் மட்டும் போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு நல்லா பேர் வாங்குவீங்களாடா, நானும் போகிறேன்டா, தான் இப்போ என் கட்சிக்கு பதிலாக நான் போய் நிற்கிறேன் பாரு, இப்போ நான் நடிக்கிறேன் பாரு மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து நிற்கிறவங்க தான் இவங்க தான். இவங்க எல்லாமே வந்து கட்சிக்காரங்க வரவங்களாம் இது மொத்தமே வந்து பொய். இதுங்கெல்லாம் அந்த காலேஜ் பசங்க வந்து அந்த பொண்ணுக்காண்டி போராடுறாங்க பாருங்கள், அது மட்டும் தான் உண்மை. அதுங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அது உண்மைக்கு மட்டும்தான் அதுங்க தான் நிற்கிதுங்க. அந்த பிள்ளைங்க தான் உண்மை. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த கட்சி இதுங்கெல்லாம் வந்துக்கிட்டு நடிக்கிற இவங்களெல்லாம் எவனையும் நம்பாதீங்க. மக்கள் யாருமே நம்பக்கூடாது. அந்த எப்பவுமே இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், காலேஜ் முடிஞ்சிங்களா நேரத்தோடு வந்து பொதுவான இடத்துல உட்காந்து பேசுங்க. லவர்கிட்ட பேசுறதுல தப்பே இல்லை, நீங்கள் பேசலாம், உங்கள் லவர் கூட இருக்கலாம், எல்லாம் தப்பே இல்லை. இந்த வயசில் லவ் பண்ணுறீங்க, அதான் அது நான் வந்து எப்பவுமே ஒரு தப்பான்னு சொன்னோம் இல்லை. நம்ம சேஃபான இடத்துல இருக்கிறோமான்னு பார்க்கணும். நம்மளை சுற்றி இப்போ வந்து பொதுவான ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட நீங்கள் உட்காந்துருந்தாலும் பஸ்ஸு பொதுவாக வெளிச்சமாக இருக்கா அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எந்த இடமும் இந்த பொண்ணுங்க வந்து அந்த காலேஜுக்குள்ளே தானே உட்காந்துருக்குங்க. அது ரொம்ப சேஃபான இடம் காலேஜுக்குள்ளே. அங்கே நடந்தது தான் ரொம்ப மோசமானது. அந்த மாதிரி வெறி எடுத்தது அந்த பொண்ணை கெடுத்தான் பாருங்களேன். அவனுக்கு இந்த இதுலையாச்சும் என்ன பண்ணணும்னா குஞ்சா இருக்கணும், வீடியோ போட்டு காமிக்கணும் எல்லாருக்கும். இந்த பாருங்க, பொம்பளை பிள்ளையை கெடுத்தா குஞ்சு அறுக்கிறோன்னு சொல்லி அறுத்து விட்டோன்னு என்ன ஆகும்னா, பொம்பளைங்க வந்து 2 மணி கூட எங்கே வேணால் போய் உட்காரலாம் தைரியமாக, எவனா செய்ய மாட்டான். ஏன்னா செஞ்சால் இப்படி அறுப்பாங்கன்னு அந்த பயம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ துடிச்சிருக்கும், அந்த நேரத்தில் எவ்வளோ வலி இருந்திருக்கும். இவன் வந்து மிருகமாக இருந்திருக்கான். அந்த மிருகம் தான் அப்படி அந்த வெறி எடுத்து அந்த பொண்ணை செய்ய வச்சுருக்கான். இவன்லாம் மிருகம், வெறி எடுத்த நாய் இவனை மாதிரி நாயெல்லாம் வந்து இந்த இதுலாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வரணும். இந்த மாதிரி வந்து பொதுமக்களுக்கு நம்மலாம் பேசலாம், சட்டம் கொண்டு வாங்க, அந்த பொண்ணுக்கு நம்மலாம் குரல் கொடுக்கலாம். இதெல்லாம் உண்மையான குரல். இவங்களை குஞ்சா இருக்க சொல்கிறதெல்லாம் உண்மையானது. பொதுவாக கேமரா வச்சு இதை பாருங்கள், இந்த பொண்ணை கெடுத்துட்டான், அதனால் நாங்கள் குஞ்சா இருக்கிறோம், செய்தியில் போடணும். திருப்பி எங்கே இந்த மாதிரி நடக்குதா, அந்த பாருங்கள் இந்த பொண்ணை இது பண்ணிட்டான், இதனால் நாங்கள் அறுத்துட்டோம், செய்தியில் எல்லாருக்கும் பார்க்கும்போது இந்த மாதிரி மிருகம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ எல்லாம் கெட்டவங்க தான், மிருகம் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி குஞ்சு அறுத்துடுவாங்க அப்படின்ற பயம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போய் செய்ய மாட்டாங்க. இந்த பொண்ணு எவ்வளோ வழியில் துடிச்சிருக்கோம், எவ்வளோ கதிர் இருக்கும், அந்த இடம் எவ்வளோ இதுவாக இருந்திருக்குன்னு என்னால் உணர முடியுது. அந்த பொண்ணோட வழியெல்லாம் உணர முடியுது. அந்த காலேஜில் இருக்க பிள்ளைங்களாம் அந்த போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் உண்மை, அதுதான் உண்மை. அவங்க தான் நிற்கணும், அவங்க பக்கமாக எப்போவுமே துணையாக நிற்கணும். நல்லா எடுத்து செஞ்சுருக்குங்க பசங்க எல்லாமே ஒன்றா. இந்த மாதிரி தான் நம்ம படிக்கிற இடத்துல ஒரு ஆளுக்கு பிரச்சனை நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி நின்றுடணும். அதுதான் இது. அந்த பசங்க நிற்கணும். பெண்கள்லாம் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக எடுங்க. எங்கேயும் இருட்டான இடத்துலலாம் உட்காந்துக்கிட்டு பேசணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி நிறைய மிருகங்கள்லாம் தெரியுது. இதுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிடுவாங்க. டக்குன்னு வெளிச்சமாக இருக்கிற இடத்துல உட்காருங்க, ஆள் நடமாட்டம் போயிட்டு வர மாதிரி உட்காந்து பேசுங்க. உங்கள் லவர்கிட்ட தானே பேசுகிறீங்க, தாராளமாக பேசலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி இருங்க. நேரத்தோட காலேஜ் முடிஞ்சால் வீட்டுக்கு போயிருங்க.
அதுதான் ரொம்ப இப்போல்லாம் வந்து தனியாக அவங்களோட எங்கேயோ வெளியே போகிறோம் அப்படிலாம் போகாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமை வந்து இப்படி தான் இருக்கிறாங்க எல்லாமே, வெறியடித்த நாய்ங்க. அதை வந்து நம்ம தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நன்றி. ஜெய்ஹிந்த்.